CP2 வந்து MT09 அந்த டைமில் இதை எடுத்துகிட்டே நான் சொல்லியிருப்பேன். இது சுத்தம் டோவில் நிற்குது எனக்கு. இந்த டெனர் 700க்கு அந்த கண்ட்ரிக்கு வேண்டி மட்டுமே ஒரு ஸ்பெஷலாக ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஹாய் ஹலோ, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து Yamaha Tenere 700ன்னு ஒரு பைக் மாடல் தான். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டூர் கேட்டகரியில் வரும். அண்ட் இந்த மாடல் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் Yamahaவில். அண்ட் இதோட கீ வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். FZலாம் இருக்குல்ல, அந்த மாடல் கைண்ட் தான் இப்போ கொடுத்துட்டு இருக்க. FZல அடுத்த ஒரு மாடலாக இந்த அப்டேட் கீ கொடுத்தா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இது ஹோல்ட் பண்ணுற இடம் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ஃப்ரண்ட் லுக்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. எனக்கு MTயை விட இது கொஞ்சம் கூட இதாக இருக்குது. ஏன்னா ஹெட்லைட்ஸ் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஒரு பல்பும் தனித்தனியாக வந்துருக்கு. லைக் இந்த பல்பு இந்த பல்பு எல்லாம் வேறு. ப்ளஸ் அது ரெண்டுக்கும் கனெக்ஷன் மாதிரி ஒரு சின்ன மெட்டல் இது கொடுத்துருக்காங்க, ஒரு மெட்டல் பீஸ். அது பார்க்குறதுக்கு ஒரு ரோபோட்டிக் அந்த ஒரு இது வருது லைவாக பார்க்குறதுக்கு. அண்ட் இதை ஆன் பண்ணும்போது மேலே இருக்க 2 பல்பு வந்து எரியும். அண்ட் ஹை பீம் போடும்போது கீழே உள்ளது ஆன் ஆகும். அந்த ஒரு சின்ன ஏர் இன்டேக் மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. அண்ட் இந்த வயசை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்காங்க. நான் முதலே பார்த்தேன். அந்த இண்டிகேட்டர்ஸும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது 2 ஒரு எல்இடி வருது இதுலேயும் இருக்குது. ஃப்ரண்டில் ஃபோர்க்ஸ் வந்து ஒரு கோல்டன் ஃபினிஷில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல ஒரு லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டயர்ஸ் வந்து பெரலி டயர்ஸ். பெரலி வந்து ஸ்கார்பியன் மாடல் இங்கே இருக்குது. அண்ட் இதோட சைஸ் வந்து 90x90. அது வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த மட்கார்டு வந்து இந்த டிசைனிங் நல்லா இருக்குது. Yamaha மென்ஷன் பண்ணி ஒரு நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்கில் இருக்குது. இந்த ஃபினிஷிங் இது எல்லாமே நல்லா இருக்குது. இது ஒரு பீஸாக வருது. அண்ட் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது ஒரு இந்த ஃபோர்க் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சைடில் ஒரு இந்த கவரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேரிபர்ஸ் வந்து பிரம்போவோடது. அண்ட் டிஸ்கோட டிசைனும் நல்லா தான் இருக்குது. ABS ரிங் வந்து அந்த சைடில் வருது. இந்த பக்கம் ரேடியேட்டர்ஸுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை, ஒரு மாதிரி இந்த விங்ஸ் வந்து செறிஞ்சது மாதிரி இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அந்த மாதிரி. இதில் ஒயர் ஃபினிஷிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது எனக்கு உள்ளே பார்க்கும்போது. அண்ட் 1-2 இடத்துல சின்ன பிரச்சனை இருக்குது, அதை நாங்கள் போகும்போது காட்டுறேன். எல்லாமே இந்த ஸ்போக் வீல்ஸ் வந்து பர்பஸு தேவை தான். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அட்வென்ச்சர் டூர்னு சொல்ல முடியாது. அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதோட செட்டப் எல்லாம் இருக்குது. ஏன்னா சீட்டெல்லாம் அவ்வளோ சின்னதாக இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தோன்னா இந்த Yamahaவோட லோகோ அதில் பெரிய எதுவும் இல்லை. பட் இது வந்து நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது என்னது இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இது வந்து உள்ளே தான் இருக்குது இன்பில்ட். இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, ஒரு சாஃப்ட் ஃபினிஷ் மாதிரி. இது வந்து ஒரு ரொம்ப தின்னான ஒரு ஸ்டிக்கரை Tenere 700 இருக்குது. அண்ட் வண்டியோட கலர் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபுல் பிளாக் கிடையாது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிரேஷ் ஃபினிஷ் இருக்குது, ஒரு மேட் கைண்டில். அண்ட் இது வந்து ஒரு மேட் பிளாக் தான் இந்த சைடில் வர இந்த ஃப்ரேம்ஸ் இது எல்லாமே. அண்ட் இந்த இன்ஜின் வந்து மேலே இருக்கிற இந்த செக்ஷன் வந்து பிளாக் கலரில் வரும். இது வந்து ஒரு லைட் காப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது, வீடியோவில் தெரியுது. இந்த Yamaha பேட்ஜிங் இதாக இருக்குது. CP2 ட்வின் சிலிண்டர் இன்ஜின் தான் இது. CP2 வந்து MT09 அந்த டைமில் இதை எடுத்தப்பவே நான் சொல்லியிருப்பேன். இது ட்வின் சிலிண்டர் தான். அதில் 2 பைப்ஸ் மட்டும் தான் வெளியில் வருது. அண்ட் இது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பேக் பிளேட் கொடுத்துருக்காங்க இந்த பைப்புக்கு மட்டும் தனியாக. கீழே இன்ஜினுக்கு மொத்தமாக இந்த ஒரு பேக் பிளேட் இருக்குது. இது வந்து ஒரு செப்பரேட் கார்டு, இந்த சைடில் ஒரு கம்பி மாதிரி வருது இல்லை, இது வந்து இந்த சைடில் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. அண்ட் இது வந்து ஒரு பைப் தான், ஆனால் ஒரு கிராஷ் கார்டு மாதிரி மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரேடியேட்டருக்கு போகிற கனெக்ஷன் இது. பட் இந்த பைப் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் இந்த சைடில் பிரேக் லிவர்ஸ் பார்த்தோம்னா முள் மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபினிஷிங்கில் இருக்கிறது தான். பட் அதுவும் பெண்ட் ஆகுது இந்த பிரேக் லிவர்ஸ். அண்ட் ஃபுட்பிக்ஸும் அதே மாதிரி தான். ஆனால் அதுக்கு மேலே இந்த ரப்பர் பேடிங் வச்சுருக்காங்க, அதை நமக்கு வேணால் ரிமூவ் பண்ணலாம். சேமஸ் பின்னாடி வந்து FZல R15 பார்க்குற அதே ஒரு கைண்ட் ஆஃப் டிசைன் தான் இந்த ஃபுட்ரெஸ்ட். அந்த எக்ஸாஸ்ட் பக்கத்தில் இந்த சின்ன கவரிங் எல்லாம் கொடுத்துருக்கு, ஒரு சின்ன பிளேட் மாதிரி. அது நல்லா இருக்குது இந்த சைடில். இது வந்து நம்ம லெக் வைக்கும் போது டைரக்ட் எக்ஸாஸ்ட்டில் பட்டுக்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இது ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. பைப் வந்து இதுவரை தான் வருது, இது வந்து செப்பரேட் பீஸ். இதோட இதுதான் இதில் இருக்குது, இது வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரேம்ஸ் வந்து ஃபுல் ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. அதில் இந்த வெல்டிங் ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட் சைட்லேருந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு சிங்கிள் பேரல் தான். இது வந்து வண்டி கொஞ்சம் தூரம் ஓடி இருக்குது, ஆல்ரெடி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு பைக் தான். அதனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு பிளாக் கலர் டாட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் ரன்னாக இருக்குது. அண்ட் Yamaha இதில் பேட்சிங் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது, ஆரஞ்சு லைன்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆணி மாதிரி இருக்குது. நமக்கு டூரிங் சம்மந்தமாக ஏதாவது யூஸ் பண்ணணும்னா இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இதுக்கு நிறைய அக்சசரிஸ் எல்லாம் போடும்போது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் இந்த பஞ்சி கார்டு போடும்போது இல்லை பேக் பேக் இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் பின்னாடியும் ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த மட்கார்டுக்கு இந்த டயருக்கு நடுவில். அண்ட் பேக் லைட் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது ஃபுல் LED தான், இந்த ரெட் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த இடத்துல நம்பர் பிளேட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன ஃப்ளிம்ஸியாக இருக்குது, சும்மாவே ஆடுது. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் கீழே விழுந்தால் இது பெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, டைரெக்டாக ஒடிகிறது மாதிரி தான் இருக்குது.
அண்ட் சைடில் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. அண்ட் பின்னாடியும் பிரெலி டயர்ஸ் தான், பிரெலி ஸ்கார்பியன் மாடல் தான். அண்ட் இதோட சைஸ் வந்து 150/70. அண்ட் இங்கேயும் ஸ்போக் வீல்ஸ் நல்லா தான் இருக்குது. பிரம்போ கேலிப்பர்ஸ் அண்ட் ஏபிஎஸ் ரிங் இங்கே இருக்குது. இதை தாண்டி இந்த பக்கத்தில் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா அந்த பக்கத்தில் பார்த்தா அதே மாதிரி டிசைன்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. செயின் வந்து சின்னதாக லூஸாக இருக்குது. அதை நான் முதல்ல பார்க்கும்போது நான் நோட் பண்ணேன். ஏன்னா இது ஆல்ரெடி ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால டெஸ்ட் ட்ரைவ் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பைக்கு. அதனால் இந்த கண்டிஷனில் இருக்குது லைட்டாக. அண்ட் இங்கே வந்து இந்த செயின் அடியில் வந்து ஒரு பால் மாதிரி ஒன்று இருக்குது, செயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல நான் இந்த ஒரு இது இப்போ தான் பார்க்குறேன். என்னால் டயரோட ப்ரெஷர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல எதுவுமே இருந்தில்லை. அண்ட் வண்டி எந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு, என்ன பிராண்ட், அந்த மாதிரி பேசிக் இதெல்லாம் இதிலே போட்டிருக்கு. கண்ட்ரி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜப்பான், மே 2024 பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இதுலேயும் 1-2 டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இந்த சைடில் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நம்ம அந்த பக்கம் பார்த்தா அதே மாதிரி தான். அண்ட் இதில் வந்து எம்எல்யூபோட இது பண்ணியிருக்காங்க, லிக்விட் அந்த ஒரு ஸ்டிக்கரிங் போட்டிருக்காங்க, அது யூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து கூலண்டோட இது. இந்த இதில் வந்து எக்ஸ்போசிங் வேறு அந்த மாதிரி எல்லாம் பெருசாக இல்லை. இன்ஜின் அப்படி சின்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, அது ஒரு ப்ராப்பர் கவரிங் தான் இருக்குது இந்த பக்கத்தில். அண்ட் இதில் கியர் லெவர் வந்து நல்லா மடக்கலாம், அந்த மாதிரி பெண்ட் ஆகாது, லைக் ஓடியாது. அண்ட் ஃபுட் பிக்ஸும் அதே மாதிரி தான், அந்த பக்கத்தில் பார்த்து அதே மாதிரி ரப்பர் ஃபினிஷிங்கோட இருக்குது. அண்ட் ஸ்டாண்ட் வந்து சைட் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஒரு அலுமினியம் ஃபினிஷில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சைட் ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ பெருசாகவும் இருக்குது லெந்தாக. நாங்கள் அடியில் பார்த்தோன்னா இதில் சென்டர் ஸ்டாண்ட் எதுவும் கிடையாது. அண்ட் இன்ஜின் நம்பர் எல்லாமே இந்த செக்ஷனில் இந்த சைடில் இருக்குது. அண்ட் இந்த செக்ஷனில் பார்த்தோன்னா இது வந்து அந்த சின்ன செயின் பாக்கெட் வரும்ல அந்த இது. அண்ட் அது வந்து ஃபுல்லாக ஒரு க்ளோஸ்டு மாதிரியும் இல்லை, ஒரு ஓப்பன் இதில் தான் இருக்குது, இதில் பார்த்தாலே தெரியுது. அண்ட் இதோட ஆயில் ஃபில்டர் வந்து முன்னாடி தனியாக நிற்கிதில்ல, இதுதான். அண்ட் இங்கேயும் ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. ஓவரால் வண்டி லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி ரைட் பண்ணதுனால சின்ன சின்ன டர்ட் எல்லாம் அடியில் இருக்குது. நான் நேரமே சொன்னேன்ல, இந்த இதுதான் இப்போ இருக்குது சின்ன சின்ன டேட்லாம். பட் இதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பைக் வந்து இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத புது பைக், அது எதுவும் ஓட்டலை. ஆனால் அது வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணவே இல்லை, அது ரொம்ப இதாக இருக்குது, அழுக்கு எதுவும் ஆகாமல் பயங்கரமாக. அண்ட் இதோட ப்ளூ கலர் வந்து இப்படி தான் இருக்கும். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த ப்ளூ கலர். பட் இந்த ப்ளூ கலரில் இந்த கிரே ஃபினிஷிங் வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு மேட்ச் ஆகாத மாதிரி எனக்கு இருக்குது. பட் அந்த ப்ளூ நல்லா தான் இருக்குது. அண்ட் இதில் இந்த சீட் ஃபினிஷிங் எல்லாம் ஒரு நல்ல ஒரு இருக்குது, நல்ல டெக்ஸ்டரில். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இந்த சீட் சைஸ். ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சருக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, அந்த செட்டப்பில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் என்னோட ஹைட் வந்து 175 சென்டிமீட்டர். நான் நிற்கும் போதே ஆல்மோஸ்ட் என்ன இடுப்பு அளவு நிற்குது. அண்ட் இதில் பார்க்கும்போது நம்ம காலை தூக்கி மேலே வச்சு ஏறலாம் மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு ஏறினாலும் இறங்கும் போது கண்டிப்பாக கால் தட்டும். இதில் ஏற வேண்டிய மெயின் இதுவே இந்த ஃபுட் ரெஸ்ட் யூஸ் பண்ணி மேலே அங்கே ஏறிட வேண்டியதுதான். எனக்கு இப்போவே கால் எட்ட மாட்டேங்குது, இடத்த கால் சுத்தம் டோவில் நிற்குது. எனக்கு என்னோட ஹைட்டுக்கு ஃப்ரெண்டில் மட்டும் தட்டி நிற்குது, ஃபுல் பிளான்டடே இல்லை. அண்ட் இப்போ பார்த்தாலே தெரியும் இது வந்து கார் வந்து ஃப்ரெண்டில் மட்டும்தான் இப்போ தட்டி நிற்குது, ஏன்னா அது அவ்வளோ ஹைட் இருக்குது. ஆனால் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது, ஏறி உட்காரும் போது தான் தெரியுது ஒவ்வொரு இதுக்கு ஹைட் எப்படின்னு. அண்ட் சஸ்பென்ஷன் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இது வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஜம்ப் ஆனாலே இதாகுது, ஸ்டாண்ட் எடுக்கலை, ஏன்னா ஒரு சின்ன வெயிட் ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த இடம் பார்க்குறதுக்கு லுக் வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் பிரேக் லிவர்ஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் பின்னாடியில் சீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான கீ ஹோல் வந்து இந்த பக்கத்தில் வரும் இருக்குல்ல, ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணி திருப்பினா போதும். லாக் எடுத்தது சீட்டை இழுத்துட்டு பின்னாடி இழுத்தா போதும், அவ்வளோதான். அண்ட் டயரோட ப்ரெஷர் சைஸு இது எல்லாமே இந்த சீட்டு அடியில் வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் போட்டிருக்காங்க. அண்ட் மற்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடையாது, ஒரு சின்ன ஒரு பேப்பர் வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட்டை வச்சாச்சு. இந்த வியூவில் பார்க்குறதுக்கு இது வந்து அவ்வளோ பெரிய பல்கான பைக் மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, ஒரு நார்மல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டியூரோ இதுவும் கிடையாது, அதே மாதிரி அட்வென்ச்சரும் கிடையாது. இது ரெண்டுக்கும் மிடில் இருக்குது. டேங்க் வந்து எல்லாமே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான், மெட்டல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த டேங்கோட இந்த ஃபியூல் டேங்க் கேப் இது வந்து நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா இது வந்து செப்பரேட் பீஸாக கையிலேயே வந்துடும், லைக் சிபிஆர்ல எல்லாம் பார்த்த மாதிரி. நான் யமஹாவில் இப்படி கையில் வர மாடல் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் ஹேண்டில் பார் பார்த்தோன்னா ஒரு அலுமினியம் ஃபினிஷிங்கில் நல்லா இருக்குது. அண்ட் கண்ணாடி சின்னதாக இருக்குது, லைக் இந்த சைஸ். பட் இந்த கம்பி இந்த ஃபினிஷிங் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் கிளட்ச் வந்து ஹார்டாக இருக்குது, நம்ம நார்மலாக இருக்குது யூஸ் பண்ணும்போது. பட் ரைட் பண்ணுற டைம் தான் தெரியும் இது கொஞ்சம் ஹார்டாக சாஃப்டான. இந்த கவர் இருக்குல்ல, இது வந்து
இந்த இடத்துல ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே இருந்து நம்ம எடுத்தோம்னா நல்லா தான் இருக்குது, ரொம்ப டைட்டாக. அண்ட் ஒரு விரல் யூஸ் பண்ணி இங்கே உள்ளதை மட்டும் பிடிச்சி ஆட்டினோம்னா இது வந்து லூஸ் ஆன மாதிரி இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் இது நல்லா தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 95% நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது வந்து இந்த கன்சோல் மேலே ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. நான் அட்ஜஸ்ட் பண்ண நினச்சேன். பட் ஆக்சுவலி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரூ பண்ணி வச்சிருக்கு. இந்த grip வந்து நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து Yamaha பிராண்டிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஹோல்ட் பண்ணும்போது நல்லா இருக்குது, ஆனால் சின்னதாக இருக்குது. இந்த சுவிட்சஸ் பார்த்தோம்னா இது வந்து இந்த பாஸ் இது வந்து ஹை பீம், லோ பீம், இந்த இது அண்ட் இது வந்து இண்டிகேட்டரோடது கீழே இருக்கிறது. அண்ட் இது வந்து ஹாரன் அண்ட் ஹசார்ட் வந்து இந்த பக்கத்தில் இருக்குல்ல. அந்த இதில் கேபிள் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு இதாக பார்த்தது வந்து இந்த இடம் வந்து இது ஓப்பனாக இருக்குது. பட் இதில் வந்து ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் அதை தாண்டி இதில் வர்ற இந்த கேபிள்ஸ் இது எல்லாமே ஒரு டீசெண்டான ஃபினிஷிங்கில் தான் இருக்குது இது. அந்த அதே மாதிரி ரைட் சைடில் இது வந்து கீழ் சுவிட்ச், இது ஸ்டாப் பண்ணுறது, ரன் பண்ணுறது, ஆன் பண்ணிட்டு அடுத்த சேம் இது தான் இந்த கீழே ப்ரெஸ் பண்ணால் போதும் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இது வந்து மெனு, இந்த பட்டன் மெனு மீன்ஸ் இந்த கன்சோல் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ண வேண்டியது இந்த பட்டன் தான். அண்ட் இதோட ஏபிஎஸ் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் வந்து இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த சைடில் வந்து ஒரு இடம் இருக்குது. அது வந்து யூஎஸ்பி சார்ஜிங். அதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நார்மல் மொபைலை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள இது இருக்குது. ஆனால் எங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணாலும் மொபைல் வைக்கிறது ஹோல்டர் செட்டப் பண்ணணும். மேபி இது வந்து இது இல்லை, இந்த இடத்துல அதுக்கு ஒரு தனியாக வைக்கணும், இல்லைன்னா அது கஷ்டம் தான் அந்த இடம். வண்டியை ஆன் பண்ணி பார்த்தோன்னா ஆன் பண்ண உடனே ஒரு Yamaha லோகோ வருது. அண்ட் இது லோட் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஒன்றும் ஆகலை. பட் இது நார்மலாக பார்க்கும்போது ஒரு பெரிய டிஸ்பிளே மாதிரி இருக்குது. பட் யூஸபிளான இடம் வந்து இவ்வளோ தான். இதுக்கு மேலே இருக்க இவ்வளோ இடம் வந்து இந்த வார்னிங் லைட்ஸ் காட்டுறதுக்காகவே அதுக்கு போயிடுச்சு. அண்ட் சைடில் ஃபுல் ப்ளைனாக தான் இருக்குது. கீழே வந்து ஒரு Yamaha பிராண்டிங் இருக்குது கன்சோலில். அண்ட் இதில் பெரிய டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இந்த பட்டன் யூஸ் பண்ணி ஒரு டீட்டெயில்ஸில் போகலாம். இந்த மேலே ப்ரெஸ் பண்ணோன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2 வருது. ட்ரிப் 1 பார்த்தீங்களா, அது ஆல்ரெடி 700 கிலோமீட்டருக்கு மேலே ஓடியாச்சு இந்த வண்டி. டெஸ்ட் ட்ரைவ் யூஸ் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த இன்ஸ்டன்ட் ஃபியூல், ஆவரேஜ் ஃபியூல், எஸ் மொத்தமாக ஓடினது வந்து 846 கிலோமீட்டர். ஏர், ட்ரிப் 1, கூலண்டோட டெம்பரேச்சர், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப இது வந்து கூலண்டோட டெம்பரேச்சர், இது வந்து ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு, இப்போவே அரை டேங்க் இருக்குது. அண்ட் தொடும்போது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து டைமிங், இது வந்து டேக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் வந்து இங்கே வெறும் டிஜிட்டில் காட்டுது. அண்ட் இது வந்து கியர் பொசிஷன் இது. அண்ட் வந்து ஆயிலோட இது சேஞ்ச் பண்ணுறதுக்கான டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சர்வீஸ். நம்ம இந்த மெனு பட்டனை வந்து லைக் இப்படி ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி ஜாய்ஸ்டிக்கில் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் சென்டரில் இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணால் போதலாம். அண்ட் இதோட மெனு வந்து கீழே வந்து பாப்பப் ஆயிரும். ஃபஸ்ட்டு வர்றது செட்டிங்ஸ், அண்ட் இது மெசேஜஸ், டெலிஃபோன். இந்த டெலிஃபோன் மெசேஜ் இது ரெண்டுமே மொபைல் கனெக்ட் பண்ணணும். அண்ட் தீம்ஸு, இது வந்து தீம் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் ஏபிஎஸ் மோடு, செட்டிங்ஸ். அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா இது எல்லாமே பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். மெயின்டெனன்ஸ், ஆயில், என்ரோல் 1, என்ரோல் 2, அந்த இது என்ரோல் 1 ஆச்சுடா 846. அண்ட் இதில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சு கிளிக் பண்ணோன்னா அது செலக்ட் ஆன மாதிரி கொஞ்சம் டிலே ஆகுது அது. அண்ட் இது வந்து யூனிட், அந்த கிலோமீட்டர் மைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த இது. அந்த இது எக்ஸிட் அடிச்சுட்டு பிரைட்னஸ் பார்த்தோன்னா இதுவும் இது செலக்ட் ஆகாது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. இது நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணாலும் அது எப்படி தான் செலக்ட் ஆகுதுன்னு தெரியல. செலக்ட் ஆகிற மாதிரி ஒரு அதுலேயே செட் ஆகிருக்கும், பட் ஆக்சுவலி செலக்ட் ஆகாது. செட்டிங்ஸில் அவ்வளோதான், வேறு பெருசாக கிடையாது. அண்ட் ஏபிஎஸ் மோடில் மொத்தம் இந்த 3 இது இருக்குது. ஏபிஎஸ் ஆன் பண்ணுறது, ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணுறது, ரியர் ஏபிஎஸ் மட்டும் ஆஃப் பண்ணுறது ஆஃப் ரோடுக்காக. அண்ட் மொத்தமாக ஆஃப் பண்ணுறது வந்து இந்த 3வது இது. பட் அது போக டெடிக்கேட்டடாக இதை ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் இதில் இருக்குது. அதில் ஆஃப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதில் ஆன் மட்டும்தான் போட்டிருக்கு அந்த பட்டனில். செட்டிங்ஸ் பார்த்தா சரி. இந்த தீமில் பார்த்தோன்னா இப்போ இருக்கிறது வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அண்ட் எக்ஸ்ப்ளோரரில் போட்டோன்னா இந்த டிசைன் வந்து டோட்டலாக ஒரு போர்ட்ரைட் மாடலாக வரும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்து, பட் நான் சேஞ்ச் பண்ணேன். திருப்பி சேஞ்ச் பண்ண பார்க்கும்போது அது சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. அண்ட் இந்த கன்சோலில் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவ்வளோதான், இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. வண்டி நம்ம ஆன் பண்ணோன்னா நான் சொன்னேன் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு டிஆர்எல் மட்டும் கீழே எப்போ ஆன்லேயே இருக்கும். அண்ட் இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆகாது, பட் இதில் இருக்கிற ஒரு எல்இடி வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் ஆன் பண்ணும்போது இதில் வர்ற பல்ப் வந்து இதாகும், ஆன் ஆகும். அண்ட் இந்த சஸ்பென்ஷன் எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான், பட் இது எல்லாமே மேனுவலி அட்ஜஸ்டபிள் பண்ணுறது தான் இந்த 2 சைடில் வர்றது. அண்ட் பின்னாடி நம்ம இருக்கோம்ல அந்த இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதனால தான் இப்போ கரண்ட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி ஃபுல் ஆஃப் ரோடுக்கு எடுத்து போகும்போது இதை கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க. அந்த பைக்கை நான் ஆன் பண்ணும்போது அந்த ஒரு ரேடியேட்டர் சவுண்டு கேட்குது, ஆனால் அது ரொம்ப தூரம் கேட்கல. லைக் இந்த 390 கேட்கல, அந்த மாதிரி அவ்வளோ டியூரேஷனில் கேட்கல, ரொம்ப ஒரு 2-3 செகண்ட்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வண்டி ஆன் பண்ணால்
அண்ட் சவுண்ட் வந்து ட்வின் சிலிண்டர் என்ஜின் தான், பட் நார்மலி இதோட லோ வேரியன்ட் எல்லாம் இருக்கும்ல, இந்த R3 அந்த மாதிரி ட்வின் சிலிண்டர் இருக்கும். இதில் வர்ற இந்த ட்வின் சிலிண்டருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா இது கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. அண்ட் வண்டி இப்போ ஆன் பண்ணதுனால இந்த ஹெட்லைட் வந்து இப்போ ஆன்ல இருக்கு. லோபியுமே மேலே இருக்கிற அந்த 2 பல்பு மட்டும்தான். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு லைவா. இதுக்கு இந்த டெனர் மாடலில் வந்து இருக்கிறதுலே ஒரு பேசிக் மாடல் இதுதான். ஏன்னா இது வந்து வெறும் ஜஸ்ட் டெனர் 700 மட்டும்தான். அண்ட் இது போக இதுக்கு மேலே வந்து 5 மாடல்ஸ் இருக்கு. லைக் டெனர் 700 எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு மாடல் இருக்கு. எக்ஸ்ப்ளோர்னு வருது இல்லை, அந்த பேர்லேயே இருக்கு. அதை வந்து டூரிங்கில் எடுத்துகிட்டு போகலாம். பின்னாடி டாப் பாக்ஸ் சைடில் இதெல்லாம் அக்சசரிஸாக வாங்குறதுக்கு கிடைக்கும். இந்த பைக் வந்து அவைலபிளாக இருக்க கண்ட்ரியில். அண்ட் அதே மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட் வந்து டெனர் 700 எக்ஸ்ட்ரீம்னு வரும். அது கொஞ்சம் கூட அது ஆஃப் ரோட் ரிலேட்டட் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் சேலில் இருக்கும். டெனர் 700 ராலி அதுக்கு அடுத்தது. அண்ட் இதில் இருந்து அடுத்தது வந்து டெனர் 700 வேர்ல்டு ரைடுன்னு வரும். அண்ட் அதுக்கு அடுத்தது, அதாவது இருக்கிறதுல டாப் மாடல் வந்து டெனர் 700 வந்து வேர்ல்டு ரேலின்னு ஒரு மாடல் உண்டு. அதுதான் இருக்கிறதுலே டாப். மொத்தம் இதில் வந்து 6 வேரியன்ட் இருக்குது இந்த டெனர்லேயே. பட் ஆக்சுவலி இது நம்ம டாப் எடுத்தாலும் பேசிக் எடுத்தாலும் கலர் டிஃப்ரென்ஸ் வரும். ப்ளஸ் அதே மாதிரி இதில் கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸு அண்ட் இதில் கான்ஃபிகரேஷன்ஸு இதுவே நிறைய இருக்குது. நம்ம KTM வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா அது இது நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்கள்ல, அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. அது போக கனடாவில் இருக்கிற இந்த டெனர் 700க்கு அந்த கண்ட்ரிக்கு வேண்டி மட்டுமே ஒரு ஸ்பெஷலாக ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அதை நான் ரேண்டமாக பார்க்கும்போது செக் பண்ணேன். கனடியன் கலரா மாடலாக அப்படி இருக்குது. அது வந்து ஒரு ப்ரௌன் கலர் கைண்ட் ஆஃப், அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்து. அண்ட் அதை தாண்டி குளோபலி மேக்ஸிமம் இதுக்கு 2 கலர் தான் இருக்குது. லைக் இந்த பிளாக் அண்ட் அங்கே இருக்கிற அந்த ப்ளூ, இந்த 2 மட்டும்தான். அண்ட் பெஹ்ரைனில் இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 4800 தினார். அண்ட் இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் டிஸ்பிளே பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். And see you in the next video. Bye bye.